வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 36வது பாடல். ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்போன ஈனனை வீணனை ஏடேழு தாமுழு ஏழையை மோழையை ஹளா நீள் மாவினை மூடிய நோய்பிணியாளனை வாய்மை இலாதானை இகழாதே மாமணி நூப்புற சீத்தள தாழ்த்தனி வாழ்வுற ஈவத்தும் ஒரு நாளே. பகவானே, நான் எப்படியெல்லாம் என்னை நானே சீரழித்து கொண்டு இருந்தேன், அந்த நிலையை அப்படியே நமக்கு கோடிட்டு காமித்திருக்கிறார் நம் அருணகிரியார். அம்பு போல கண்களை உடைய அந்த விளைமாதர்களை விரும்பும் இந்த கேடு கெட்டவனை, மூடனை, ஒழுக்கமே இல்லாதவனை, இந்த கயவனை, படிப்பே இல்லாத இந்த முழு ஏழையை, மடையனை, என்னை விட்டு நீங்காமல் இருக்கும் இந்த தீவினை மூடியுள்ள நோயும் பிணியும் கொண்டவனை, உண்மையே இல்லாதவனை இகழ்ந்து நீங்கள் ஒதுக்காமல் சிறந்த மணிகளாலான சிலம்புள்ள உங்கள் பாதங்களை, ஒப்பற்ற வாழ்வை, முக்தியை, அந்த முக்தியை யாம் பெற ஒரு நாளாவது எனக்கு உண்டாகாதா பகவானே என்று ஐயத்தோடும் சந்தேகத்தோடும் நம் முருகப்பெருமானிடம் கேட்பது போல அமைக்கப் பெற்றுள்ளது இந்த வரிகள். அடுத்ததாக நம் பகவானுடைய சிறப்பம்சங்களை எடுத்து கூறுகிறார் நம் அருணகிரியார். நாவலர் பாடிய நூலிசையாள் வரு நாரத்தனார் புகழ் குரமதை நாடியே காணிடை கூடிய சேவக நாயக மாமயில் உடையோனே. வள்ளியை தேடி சென்றார் அல்லவா நம் முருகப்பெருமான், அதைத்தான் இங்கு காட்சிப்படுத்தியுள்ளார். புலவர்கள் பாடிய நூல்களில் புகழப்பட்ட நாரத மாமுனிவர் முன்பு வருணித்த குரப்பெண் வள்ளியை விரும்பி சென்று காட்டிலே கூடிய வீரனே, தலைவனே, சிறந்த மயில் வாகனனே, எங்கள் கந்தக் கடவுளே, அதோடு நிறுத்திவிடாமல் நீங்கள் யாருடைய மகன் தெரியுமா முருகப்பெருமானே? தேவி மனோன்மணி ஆயி பராபரை தேன்மொழி யாழ்தரு சிறியோனே. தேவி நம் பார்வதி தேவி, மனோன்மணி அன்னை, பராபரை தேன்மொழியாள் என்று நாம் அழகாக அழைக்கும் நம் உமையின் சிறுமகனே, எங்கள் பார்வதி தேவியின் பாலகனே, சேனுயர் சோலையின் நீழலிலே திகழ் சீரலை வாய்வரு பெருமாளே. அந்த திருச்செந்தூரில் நீங்கள் வீற்றிருக்கும் அந்த காட்சி, உயர்ந்த சோலைகளும் இயற்கை எழில் கொஞ்சும் திருச்செந்தூரில் அமர்ந்த பெருமாளே, எங்கள் முருகப்பெருமானே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரியார். நன்றி.